ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னின்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா? ரொம்ப ஈஸியாக 2-3 பொருள் தான் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளியே தேவையில்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தோடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 6 பல்லு பூண்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுந்ததும் பூண்டு போட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி விடுங்க. தீஞ்சிடக்கூடாது காஞ்ச மிளகாய் வந்து. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உடச்ச கடலையை போட்டுருங்க. உடச்ச கடலையை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம 2 மினிட்ஸில் சூப்பரான சட்னி அரைச்சாச்சு. இது இட்லிக்கோ தோசைக்கோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாம் கூட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். Thank you. Bye.